ஸோ நல்ல படம் பார்த்த ஃபீல் ஆக்சுவலாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குறோம். ஷாம் சாருக்கு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ அது கடைசி வரைக்கும் எங்கேஜாக வச்சிருக்கு படத்தை. கங்க்ராட்ஸ் டு தி டீம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். ஆனால் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். அவர் எப்பயும் போல நல்லா பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கு. நல்ல படம், நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பரா இருந்தது. அதுல வந்து செஸ் தான் வச்சு நல்லா ஒரு வித்தியாசமா இருந்தது படம். பார்க்க நல்லா இருந்தது. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா என்ஜாயா இருந்தது. அந்த சுமன் கேரக்டரு, அந்த அதாவது படமே நல்லா த்ரில்லிங்கா நல்லா இருந்தது சார். சூப்பரா இருந்தது சார். என்ன சார், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் சார். அதாவது ஆக்சுவலா நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. என்ன சார் படத்துல வந்து லாஸ்ட்ல வந்து அந்த சொல்லி முடிச்சாங்களா, நான் ஒரு சிகரெட் சொல்லுவான்னு சொன்னாங்களா சார், அதை கொண்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படம் எடுத்தா இன்னும் நல்லா ஓடும் சார். பிளாட்டா சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் பார்த்த ஒரு ஃபீல். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. த்ரில்லர் நல்லா இதுவா இருந்தது. ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஒரு நியூ டீம் மாதிரியே தெரியல. நல்ல ஒர்க். இன்டர்மிஷன் வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். அண்ட் கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு வந்தது ஒரு நல்ல இது. படம் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல ஒரு இந்த ஜானர்னாலுமே அந்த அளவுக்கு கோரான சீன்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். நல்ல ஒரு த்ரில்லர். அதை சொல்ல முடியாது. பட் கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல த்ரில்லர். எந்தவித லேகுமே இல்லாம, எந்தவித டிஃபரன்ஸுமே இல்லாம நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் பார்த்தோம். செமையா இருந்துச்சு. கேரக்டரு சுகன் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அதுல இருக்க நடிச்ச கேரக்டர் ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. கெஸ்ட் அந்த சீக்ரெட் சொல்லவானோட முடிச்சது வந்து நீ அந்த அடுத்த ஃபுல் மூவி பார்த்தாதான் நீ இன்ட்ரெஸ்ட் சூப்பரா இருக்கும். போக போக எல்லாமே ஆனா சூப்பரா இருந்துச்சு சார். ஒரு தில்லா இருந்துச்சு. ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குமா. அற்புதமான முயற்சி, புது கதை, அழகா மேக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா போகும். அஸ்திரம் படம் பார்த்தாங்க. படம் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து த்ரில்லர் மூவியா எடுத்திருக்காங்க. இந்த த்ரில்லர் மூவி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. நல்லா இருக்கு இந்த படம். சாம்சார் சாக்லேட் பாயா இது வரைக்கும் நடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் இந்த இதில் த்ரில்லர் மூவி எனக்கு தெரிஞ்சு சாம்சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க. கேமராமேனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து இதை எப்படி கையில் எடுத்தாருன்றதெல்லாம் நல்ல கதையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் எல்லாரும் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவி. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன சீன் வருது, அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு த்ரில்லிங்காக இருக்கு. இந்த மூவியை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அஸ்திரம் சொன்ன மாதிரியே தொடுத்து அஸ்திரத்தை எடுத்து நெஞ்சில் பாய்ச்சிட்டாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலையாள மூவி பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மலையாள மூவில தான் இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கதை இருந்தது. ஷாம் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். ஷாம் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அவருடைய படங்கள்ல எப்பவுமே வந்து ஜனரஞ்சகமாக இருக்கும். குழந்தைங்களோட வந்து பார்க்குற அளவுக்கு தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அருமையாக தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு என்னோட இன்னைக்கு லீவு, ஆஃபீஸ் லீவு. சரி மூவி பார்க்கலான்ட்டு வந்தோம். புதுசாக ஷாம் ஏதோ மிஸ்ட்ரி மூவி வந்திருக்குன்ட்டு பார்த்தோம். புக் மை ஷோவில் தான் புக் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரைலர் வந்து ஏதோ புதுசாக ஏதோ ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் ஃப்ரெண்டு வந்திருந்தோம். அந்த மூவி பார்த்தோம். ஓரளவுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியல. சரி எதனால் இது நடக்குது, இந்த கதை எதனால் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூவில் செக் பண்ணும்போது தான் இது நியூ டேரக்டர், நியூ ஸ்டோரி, அதனால ஓகே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு எதுவுமே புரியல, என்னான்ட்டு புரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்படிதான் உட்காந்துட்டு இருந்த சேர்ல அந்த செகண்ட் ஹாஃப் வரும்போது எதனால தானே இந்த மர்டர்லாம் நடக்குது, எதனால வந்து அந்த போலீஸ் வந்து ரொம்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஷாம் வந்து அந்த லவ் ஸ்டோரி தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த மிஸ்ட்ரி ஸ்டோரிலாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இப்போ ஷாம் வந்து இந்த மிஸ்ட்ரி ஸ்டோரி பண்ணும்போது இருக்கும் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்ல இந்த மாதிரிலாம் அவரால் நடிக்க முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு ரோலிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. புதுசாக அதாவது ஒரு டேரக்டர் வந்து இப்போ ஸ்டார்டிங் இந்த சினிமாவில்
எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், சிலது வந்து ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் கூட அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஷாமும் அவரும் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையன் ஒருத்தவங்க லாஸ்ட்ல மார்ட்டின்னு சொல்லிட்டு வருவான், அது யார் அந்த மார்ட்டின்ட்டு அப்படின்னு தெரியல. கடைசியில் வந்து அவங்க தம்பியை கொலை பண்ண வருவான். அது கடைசியில் வந்து அவன் தம்பியை வந்து என்ன சொல்லுவான், இதுக்கு வந்து நான் சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருவான். அது வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்ட் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் பார்ட் இன்னதோட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.